ஐயர் எத்தனை மணிக்கு வர்றாரு? அண்ணே நீ வந்துருவாங்க. வாமராதான். இனியா பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தியா? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் வாங்கிட்டோம் பெரியமா. புரோகிதர் மட்டும் வரணும், அதான் பாக்கி. மரகதம்மா வாங்க சாமி, உள்ள வாங்க. நமஸ்காரம். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ராசாத்தி. அத்தை இது வர அத்தை. என்ன அத்தை? ராசாத்தி, என் பேத்தி பூமிகாவை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. இனியா ஐயருக்கு தேவையான பூஜை பொருள்லாம் எடுத்து கொடுத்துரு. சரிங்க பெரியமா. குமரா கூட இருந்து இனியனுக்கு உதவி பண்ணு. என்ன கண்மணி, நடக்கிறத சந்தோஷமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போல. இந்த வீட்டுக்கு மூத்த பேத்தி மூத்த வாரிசு எல்லாம் உன் பொண்ணுதான். அவளுக்கு பூஜை பண்ணாம இவளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அத நீயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற. அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? காலையிலேயே ஒரு பிரச்சனையாச்சு, உனக்கு அதெல்லாம் தெரியாது. இரு, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். கண்மணி, இப்படி நீ ஒன்னொன்னா விட்டு கொடுத்து போயிட்டு இருந்தேன்னு வெயி, அவ்வளவுதான். நம்மள ஒதுக்கி ஒதுக்கி இந்த மாதிரி மூளையில உட்கார வச்சிருவாங்க. மா நீ கொஞ்சம் அமைதியா இருமா, எனக்கு தெரியாதா? புரியுது கண்மணி, புலி பதுங்கிறதே பாயறதுக்கு தான்னு நீ அவங்களுக்கு புரிய வைக்கணும். பாயிற நேரம் கண்டிப்பா வரும், அது வரைக்கும் நீ பதுங்கியே இரு. ஐயா எல்லாம் சரியா இருக்குல்ல? ஏதாவது தேவைப்படுமா? எல்லாம் சரியா இருக்கு. சரிங்க. பூமிகா அழகா இருக்கல்லப்பா. பாப்பா உட்கார வைங்கம்மா. வா உட்காரு. இதை புடிச்சுக்கோ. दुर्गा परमेश्वर्गी नमः. ध्यायामि आवागजामि बालदुर्गां ध्यायामि आवागजामि स्थापयामि पूजयामि सर्वोपचाराणि समर्पयामि. महादेवी नमः. पादौ पूजयामि महादेवी नमः. कुल्पौ पूजयामि महादेवी नमः. सर्वाङ्गानि पूजयामि महादेवी नमः. மரகதம்மா, நேசமணி ஐயா, நீங்க ரெண்டு பேரும் பூமிகாவுக்கு வந்து பாத பூஜை பண்ணுங்க. பூமிகா அந்த தட்டுல இறங்கி நில்லுமா. பாத்து இறங்குமா. தட்டுல இறங்கி நில்லுமா. தீர்த்தத்தை விட்டு காலலம்புங்கோ. கொடுங்க.
எல்லாரும் பாப்பா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. என்ன தாத்தா நீங்களும் பாட்டி என் கால்ல விழுறீங்க? பூமிகா, நீ இப்ப சாமி, நாங்க உன் பக்தர்கள். அம்மா நான் இப்ப சாமியா? தாத்தா சொல்லிட்டாங்கல்ல, வாங்க வந்து என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரி. அதான் நானும் தாத்தாவும் விழுந்து கும்பிட்டோம்ல, போதும். அத்தை, பூமிகாக்கு பண்ற மாதிரி ஸ்வேதாக்கும் பூஜை பண்ண நல்லதுன்னு எனக்கு தோணுது. ராசாத்தி, இது எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ற வேலை இல்ல. பூமிகா பிறக்கும் போதே செத்து பொழைச்ச பொண்ணு. அதுக்காக ஜோசியர் சொல்லி அவ ஆயுள நீட்டிக்க பண்ற பூஜை இது. அத்தை, ஆயுள் நீடிக்கிற பூஜைனா ஸ்வேதாக்கும் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. அவளுக்கும் இது நல்லது தானே? கண்மணி, நீயும் குமர மாமாவும் சேர்ந்து ஸ்வேதாக்கு பாத பூஜை பண்றீங்களா? என்ன, என் பொண்ணு மேல இறக்கம் காட்டுறீங்களா? உண்மையிலேயே பூஜை பண்ணணும்னா பூமிகாக்கு பண்ணும் போதே பண்ணிருக்கணும். எல்லாம் முடிஞ்சு இப்ப சொன்னா யார்தான் பண்ணுவாங்க? என் பொண்ணுக்கு உங்க கரிசனம் ஒன்னும் தேவையில்லை. கண்மணி, நீ என் மேல இருக்கிற கோவத்தை குழந்தை மேல காட்டாத. அவங்க உலகம் வேற, நம்ம உலகம் வேற. அத புரிஞ்சு நடந்துக்கணும். ஸ்வேதா மனசு விட்டுருவா. உன்னால பண்ண முடியலன்னா விடு. நானும் இனிய மாமாவும் பாத பூஜை பண்றோம். ஆஹா, சொந்த புள்ளைக்கு இவங்களே பாத பூஜை பண்ண போறாங்க. இது என்ன கதை? என் பொண்ணுக்கு நீங்க எதுக்கு பாத பூஜை பண்ணணும்? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. இங்க பாரு கண்மணி, குழந்தைங்களுக்குள்ள வேறுபாடு பார்க்காத. நானும் பார்க்கல. உனக்கு பண்ண விருப்பம் இல்லைன்னா விடு, எங்களை தடுக்காத. ஸ்வேதா, நீ வா. உட்கார். ஸ்வேதா ரொம்ப அழகா இருக்கால்ல? சாமி, பூமிகாக்கு பண்ண மாதிரியே ஸ்வேதாக்கும் பண்ணணும். பேஷா பண்ணிடலாம். நீங்களும் உங்க ஆத்துக்காரரும் வந்து பாத பூஜை பண்ணுங்க. மாமா சத்தி. வாங்க. அப்பா இது புடிங்க. கொடுப்பா. வா. வா. இந்தாங்கோ, நீங்களும் ஜலத்தை விட்டு காலால பொங்க.
கண்மணி, ஆக மொத்தத்துல நீ நினைக்கிறது எதுவுமே இந்த வீட்ல நடக்கல. ஒண்ணு உன் மாமியார் அதிகாரம் நடக்குது, இல்ல அந்த குண்டச்சு ராசாத்தி அதிகாரம் நடக்குது. அண்ணே அண்ணே, மகிழ்ச்சி தானே? என்ன மகிழ்ச்சி? இல்ல அண்ணே, சாமி சொன்ன மாதிரியே பூமிகாவுக்கு பூஜையை நல்லபடியா சிறப்பா பண்ணி முடிச்சிட்டீங்க. இனிமே பூமிகா உங்களை சுத்தி சுத்தி வந்து நெருக்கமாக போறா. அதுக்கு தான் அடி மகிழ்ச்சியான்னு கேட்டேன். என் பேத்தி எப்பவும் என்னையே சுத்தி சுத்தி வரணும், அப்பதான் எனக்கு மகிழ்ச்சி. அடுத்து அதானே நடக்க போகுதே. அது மட்டும் இல்லாம ராசாத்தி இனியனோட சேர்ந்து ஸ்வேதாவுக்கு பூஜை பண்ணது கூட ஒரு விதத்துல நல்லதுதான் உங்களுக்கு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஸ்வேதா தான் அவங்களோட உண்மையான குழந்தைங்கிறதால அவங்க அப்பா அம்மாக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணாயிட்டாங்கன்னா நாளைக்கு பூமிகா விஷயத்துல உங்களுக்கு சிக்கல் வராது பாருங்க. ஏன் அத்தை, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க எப்பவுமே ஏன் புருஷனை, அதாவது உங்க சொந்த புள்ளைய நீங்க மதிச்சதே இல்ல, என்னையும் நம்பினதே இல்ல. இப்போ என் பொண்ணுக்கு பூஜை பண்ணாம ராசாத்தி பொண்ணுக்கு மட்டும் பூஜை பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல அத்தை. நல்ல வேளை நாம பேசின விஷயம் இவங்களுக்கு கேட்கல. கேட்டிருந்தா கன்ஃபார்மா நமக்கு ஏறிதான். இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்ல இனிய இருப்பாரு, ராசாத்தி இருப்பா, அந்த பொண்ணு பூமிகாவும் இருப்பா. ஆனா நாங்க எங்க புள்ள ஸ்வேதாவை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்போம். என்ன கண்மணி நீ? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எதுக்காக பண்ணிட்டு இருக்கேன்னு நீ தெரியாம பேசிட்டு இருக்க. எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான் பண்றேன். என்ன அத்தை இப்படி சொல்றீங்க? பண்றதெல்லாம் அந்த ராசாத்திக்கும் அவ பொண்ணுக்கும் மட்டும் பண்ணிட்டு எங்களுக்கு பண்ண மாதிரியே சொல்றீங்க. இங்க பாரு, இப்ப நான் உனக்கு சொன்னா புரியாது, போக போக நீயே புரிஞ்சுப்ப. இவ்ளோ நாள் பண்ணாததையா இப்ப பண்ணிட போறீங்க? வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ போ. வாயை மூடிக்கிட்டு இருக்க மாட்டேன். இனிமே இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ ஒளறி உண்மை உன்னால வெளியில வந்துச்சுன்னா, இனி ஏன் ராசாத்தி, குமரன், கண்மணி, ஏன் என் வீட்டுக்கார பத்தி கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இது வரைக்கும் காசு கொடுத்த மரகதத்தை தான் நீ பாத்திருக்க. இப்படி நீ ஏதாவது ஏடாகூடம் பண்ணிக்கிட்டே இருந்த, அப்புறம் நீ வேற மாதிரி மரகதத்தை பாப்ப. ஜாக்கிரதை. பிளாக்மெயிலுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு இவங்க சொல்லாம சொல்லிட்டு போறாங்க. பூமிகாவுக்காக அன்னி மரகதம் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவாங்கன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. சந்தானம், அமைதி அமைதி அமைதி. அம்மா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அத்தை ஸ்வீட் எடுத்துக்கோங்க. செல்லக்குட்டி, இந்தாங்க மாமா. தம்பி, ஸ்வீட் எடு, கொண்டாடு. இந்தாங்க அத்தை. அண்ணே, ஸ்வீட்டை கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க.
40 வயசு வரைக்கும் தான் நாம சொல்றத உடம்பு கேட்கும். 40 வயசுக்கு அப்புறம் உடம்பு சொல்றதுதான் நாம கேட்கணும். அப்படி கேட்டா இன்னும் ஒரு 40 வயசுக்கு நல்லா இருக்கலாம். இப்ப என் உடம்பு என்ன சொல்லுது தெரியுமா? ஸ்வீட்ட ஒரு கை பாருன்னு சொல்லுது. அண்ணே வேண்டாம். சரி சாப்பிடு. போன் அடிக்குது பாருங்க. தம்பி, ஸ்வீட் சாப்பிடும்போது கடவுளே கூப்பிட்டாலும் நான் போன் அட்டன் பண்ண மாட்டேன். ராஜாஜி, இன்னொரு ஸ்வீட் கொடுமா. இந்தாங்க மாமா. அண்ணே யாருன்னு பாப்போம். முக்கியமான காலா கூட இருக்கலாம். சாப்பிட்டியா? போதும். நல்லா இருக்குல்ல? ஹலோ ஹலோ நேசமணி, என்ன மறந்துட்டியா? நாம இன்னைக்கு மீட் பண்றதா சொல்லியிருந்தோம். ஓ, மில்லுல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ இன்னும் இங்க வரலையே, எங்க இருக்க? இல்ல, அது வீட்டுல சின்ன பூஜை, அதான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இப்ப உடனே கிளம்பி வந்துடுறேன். இங்க பாரு நேசமணி, பேர்ல மட்டும் மணி இருந்தா பத்தாது. ஒரு மணித்துளி கூட வேஸ்ட் பண்ணாம கரெக்டா இங்க வந்து சேரணும். அப்புறம் என்ன பத்தி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். சீக்கிரம் வா. மரகதம், நான் மில்லு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி. என்னண்ணே ஸ்வீட் சாப்பிடறதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்? இல்ல பாரி, மில்லுக்கு ஆர்டர் கொடுக்க ஒரு புது பார்ட்டி வரதா போன வாரமே சொல்லியிருந்தாங்க. இப்ப மில்லுல தான் இருக்காங்களா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதனால என்ன, ஒரு கிளைண்ட் தானே, அவங்கள குமரன் போய் பார்க்க போறான். நீங்க மெனக்கட்டு அவ்வளவு தூரம் போகணுமா? இல்ல பாரி, பார்ட்டி புதுசு, குமரம் போனா சரி வராது. நான் போய் பார்த்து பிசினஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன் பாரி. அண்ணன் கேட்கவே மாட்டாரு. டேய் குமரா, அப்படி என்னடா அவசரம்? அண்ணன் ஸ்வீட் கூட சாப்பிடாம அவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்காரு. மாமாக்கு கால் வந்ததும் எவ்வளவு டென்ஷனா கிளம்பி போறாரே. என்ன விஷயமா இருக்கும்?